வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி பட்ஜெட் கோப்பிற்கு மத்திய அரசு ஒப்புதல். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கலாகலாம் என எதிர்பார்ப்பு. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பட்ஜெட் நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்துச் செல்வதாகவும் முதல்வர் ரங்கசாமி புகழாரம். பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கான நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற வேண்டும். ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் கோரிக்கை. மதுபானங்களில் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். மதுபான பார்களில் போலீசார் அதிரடி சோதனை. பட்ஜெட் கோப்பு அனுமதிக்காக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதல்வர் ரங்கசாமி பேசிய நிலையில் இன்று பட்ஜெட் கோப்புக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. புதுவை சட்டப்பேரவையில் கடந்த மார்ச் மாதம் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. மக்களவைத் தேர்தல் வந்ததும் இதற்கு ஒரு காரணம். அதற்கு பதிலாக 5 மாதங்களுக்கான செலவினங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். மக்களவைத் தேர்தல் முடிந்து மாதிரி நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்தது. கடந்த மாதம் ஜூன் 18ஆம் தேதி மாநில அரசின் திட்டக்குழு கூட்டம் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தலைமைச் செயலகத்தில் நடந்தது. இக்கூட்டத்தில் அரசு துறைகளும் நிதி ஒதுக்கீடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நடப்பு நிதி ஆண்டுக்கு ரூபாய் 12,700,00,000 பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டம் தயாரிக்கப்பட்டது. புதுவை யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் அனுமதி பெற்றே பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியும். இதற்கான கோப்பு மத்திய அரசின் நிதி உள்துறை அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் பட்ஜெட்டுக்கான அனுமதி கிடைக்கவில்லை. மத்திய அரசு அனுமதி கிடைக்காததால் புதுவை சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்ய காலதாமதமானது. பட்ஜெட் ஒப்புதலுக்காக முதல்வர் ரங்கசாமி டெல்லி சென்று பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் சந்திக்காதது தொடர்பாக காங்கிரஸ், அதிமுக கட்சிகள் கேள்வி எழுப்பி குற்றம் சாட்டினர். இதனிடையே பட்ஜெட் ஒப்புதல் தொடர்பாக தற்பொழுதைய நிலை பற்றி அரசு உயர் அதிகாரிகளிடம் கூறியதா? பட்ஜெட் கோப்பு மத்திய நிதி அமைச்சகத்திடம் உள்ளது. இதற்கு அனுமதி கிடைக்க 3 வாரங்கள் ஆகும். மத்திய பட்ஜெட் தாக்குதலுக்கு பிறகு அது மத்திய உள்துறையின் அனுமதிக்கு செல்லும். அங்கு 1 வார காலம் அவகாசம் எடுக்கும். மேலும் புதுச்சேரி அரசு பட்ஜெட் கோப்பு அனுமதி குறித்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் முதல்வர் ரங்கசாமி தொலைபேசியில் பேசியுள்ளார் என அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்நிலையில் பட்ஜெட் ஒப்புதலுக்கு மத்திய அரசு இன்று ஒப்புதல் தந்துள்ளது. சட்டப்பேரவை செயலக வட்டாரங்களில் தகவலின்படி தற்போதுள்ள சூழலில் கருத்தில் கொண்ட வரும் ஜூலை 31 பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்குதலாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதாகவும் நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்துச் செல்வதற்கான பட்ஜெட் எனவும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்த 2024-25 நிதி ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையானது ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் என சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதாகவும் நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவாதத்தை உறுதிப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது. நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் வகையிலான சிறப்பான பட்ஜெட்டினை சமர்ப்பிக்க வழிகாட்டுதலாக இருந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கான நிலுவை ஊதியத்தை வழங்குதல் உள்ளிட்ட நீதிமன்ற உத்தரவை அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும் என ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் அவர் கூறும்பொழுது, புதுச்சேரியில் அரசு சார்பு நிறுவனமான பாப்ஸ்கோ கடந்த 1992ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதன் மூலம் சத்துணவு தயாரிப்பது, இலவச எரிவாயு விநியோகம், நியாய விலைக் கடைகளை நடத்துதல் என பல மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. ஆயிரக்கணக்கானோர் பாப்ஸ்கோவில் பணிபுரிந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் அதில் பணிபுரிந்தவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை. பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு நிலுவை ஊதியத்தை வழங்க கோரியும் தினக்கூலி ஊழியர்களை நிரந்தரமாக்க வலியுறுத்தியும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டன. என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி ஆட்சியில் முதல்வர், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆகியோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதன்படி 5 பேர் குழு அமைத்து பாப்ஸ்கோ நிலை குறித்து அறிக்கை அளிக்கப்பட்டது. அறிக்கை பெறப்பட்ட நிலையிலும் பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கான ஊதியம் உள்ளிட்டவை வழங்கப்படவில்லை.
போராட்ட காலத்தில் குடிமைப்புகழ் வழங்கல் துறை அமைச்சர் அளித்த வாக்குறுதியிலும் நிறைவேற்றப்படவில்லை. இந்நிலையில்தான் பாப்ஸ்கோ ஊழியர்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்கள் என 3 மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். அதன் அடிப்படையில் தற்பொழுது பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு நிலுவை ஊதியத்தை 12 வாரங்களில் வழங்க புதுவை அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆகவே பாப்ஸ்கோ ஊழியர் பிரச்சனைகள் புதுவை அரசும் முதல்வரும் மேல்முறையீட்டுக்கு செல்லாமல் நிலுவை ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என என்றார். உயர் ரக மதுபானங்களில் கலப்படம் செய்து விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்த கலால்துறை அதிகாரிகள் மதுபான கடைகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். புதுவையில் உள்ள மதுபான கடைகளில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உயர் ரக மதுபானங்களில் சில கொள்ளை லாபம் மீட்டு கலப்படம் செய்து விற்கப்படுவதாக கலால்துறைக்கு புகார் சென்றது. அதன் பெயரில் கலால்துறை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் உத்தரவின்படி தாசில்தார் சிலம்பரசன் தலைமையில் கலால்துறை அதிகாரிகள் வெளியூர் பகுதிகளில் உள்ள மதுபான கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் பொழுது அனைத்து மது பாட்டில்களிலும் ஹலோகிராம் ஒட்டப்பட்டுள்ளதா என்றும் பாட்டில்களின் சீல்கள் சரியாக உள்ளதா என சோதனை செய்யப்பட்டது. மேலும் உயர் ரக மது பாட்டில்களில் மாதிரி பாட்டில்கள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட கலால்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2024-25 ஆண்டு கல்வியாண்டிற்கான 1ஆம் ஆண்டு மாணவர் துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மெதஹடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஓசூர் சீனிவாசன், என்ஜிஎன் கோ நிறுவனர் சீனிவாசன் மற்றும் காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழக கணினி அறிவியல் துறை பேராசிரியர் மனோகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்வில் தக்ஷிலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினர். மேலும் செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்வில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் சீனிவாசன், என்ஜிஎன்ஓ நிறுவனர் மற்றும் ஓய்வு பெற்ற SBI வங்கி தலைமைச் செயலாளர் சீனிவாசன் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக தொழில்நுட்ப கணினி பேராசிரியர் மனோகரன் ஆகியோர் உரையாற்றுகையில் நேர மேலாண்மை குறித்தும் பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னேறிய சாதனையாளர்கள் குறித்தும் மெட்டா ஸ்கில் மற்றும் ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோருக்கான விரும்பும் மாணவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளில் பொருளாதார உதவித்தொகை மற்றும் வழிகாட்டுதலை பற்றியும் விளக்கமாக கூறி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் தக்ஷிலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் அவர்கள் தனது உரையில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தில் செயல்படும் அனைத்து கல்லூரிகளின் சாதனைகள் மற்றும் பாடப்பிரிவுகளின் எண்ணிக்கைகளை எடுத்துக் கூறினார். கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் எவ்வாறு தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொண்டு வாழ்வில் சிறந்த சாதனையாளர்களாக, தொழில் முனைவோர்களாக உருவாக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். கல்லூரியின் செயலாளர் நாராயணசாமி கேசவன் தமது உரையால் கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளுக்கு தொழில் நிறுவனங்களில் உள்ள வேலை வாய்ப்புகளை சுட்டிக்காட்டி வளர்ந்து வரும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப பாடத்திட்டங்களை தாண்டி செயல்திறன் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். பொருளாளர் ராஜராஜன் தனது உரையால் மாணவர்கள் பாடம் மற்றும் செய்முறை திறனிலும் அதிக கவனம் செலுத்தி முதன்மை நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பெறவும், உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் முதன்மை பெற இத்தகைய பாடப்பிரிவுகள் உறுதுணையாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டினார். கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி தமது உரைகள் கல்லூரியின் சிறப்பு அம்சங்களையும் சாதனைகளையும் பற்றி எடுத்துரைத்தார். மேலும் அவர் கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொண்ட வாழ்க்கையில் சிறந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அத்தியாவசிய தேவைகளை தவிர ஆடம்பர பொருட்களை தவிர்த்து தங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். இரு அமர்வுகளில் நடைபெற்ற நிகழ்வின் நன்றியுரையினை இயற்பியல் துறை தலைவர் ஜெயவர்தனன், ஆங்கில துறை தலைவர் டாக்டர் ஈஸ்வத் ஜஹான் ஆகியோர் வழங்கினர். புதுச்சேரி கடற்கரையில் சுற்றுலா பயணியை துரத்தி கடத்த வெறிநாயை அப்புறப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி கடற்கரையில் 50க்கும் மேற்பட்ட திருநாய்கள் உலா வருகிறது. இந்த நாய்கள் கடற்கரை சாலையில் நடைபயிற்சி செல்லும் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகளை துரத்தி சென்று மிரட்டுவது வழக்கம். இந்நிலையில் நேற்று காலை கடற்கரை வந்து சுற்றுலா பயணி ஒருவரை அப்பகுதியில் சுற்றித் திரிந்த திருநாய் ஒன்று விரட்டி கடித்து குதறியது. அருகில் இருந்த பொதுமக்கள் நாயை விரட்டிவிட்டு காயம்பட்ட சுற்றுலா பயணியை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
கடற்கரையில் வெறுப்பிடித்து கடிக்கும் தெருநாயை பிடித்து அப்புறப்படுத்த பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் சங்க தலைவர் ராஜலட்சுமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும், 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி போன்றவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருவதாக தெரிவித்த அவர், இந்த கோரிக்கையின் மீது அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் அங்கன்வாடியில் பணிபுரியும் ஊழியர் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாகவும் கோரிக்கைகளை வைத்து வருவதாக தெரிவித்தார். ஆனால் அரசு எங்கள் கோரிக்கையின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் வருகின்ற 25ஆம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக அவர் தெரிவித்தார். பேட்டியின் பொழுது அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், அங்கன்வாடி ஊழியர் சங்க செயலாளர் தமிழரசி, பொருளாளர் செல்வராணி, அமைப்பு செயலாளர் சத்யா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். காரைக்கால் அடுத்துள்ள அம்பகரத்தூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அம்பகரத்தூர் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி 1வது செவ்வாய்க்கிழமை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்துள்ள அம்பகரத்தூரில் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காரைக்கால் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். சூரனை சம்ஹாரம் செய்த இடம் என்பதால் பத்திரகாளி அம்மன் சூளத்தின் 3 முனைகள் கீழ் நோக்கி இருப்பது போலவும் சம்ஹாரம் செய்வது போல திருச்சூலத்தை கையில் பிடித்திருப்பது இக்கோயிலின் தனிச்சிறப்பு. இக்கோயிலில் உள்ள அம்மன் வழிபட்டால் பில்லி, சூனியம், ஏவல் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்நிலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்திரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் 1வது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ பத்திரகாளியம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. வண்ண மலைகளால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை திருநக பண்பாட்டு மையம் சார்பில் கவிஞர் ஏ. வாணிதாசனாரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கவிஞர் ஏ. வாணிதாசனார் புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த கவிஞர் பெருமக்களுள் மிகவும் முக்கியமானவர். மகாகவி பாரதியாரை தொடர்ந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். கடவுள், பகுத்தறிவு, இந்திய விடுதலை, சமூக விடுதலை, நாடகம், சிறுகதை, திரைக்கதை, வசனம், பத்திரிகை துறை, அரசியல் என பல்வேறு துறைகளில் திறம்பட பணியாற்றி தனக்கென தனி முத்திரை பதித்தவர். தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம், தமிழ் பண்பாடு, தமிழர் கலைகள் குறித்த அவர் படைப்புகள் இன்றளவும் நிலைத்து நிற்கின்றன. தொடர்ந்து ஆண்டுதோறும் அவரின் பிறந்தநாள் விழாவை கலை இலக்கிய விழாவாக இத்துறை கொண்டாடி மகிழ்கின்றது. புதுச்சேரி வெங்கடாள் நகர் புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற செவாலியர் கவிஞர் ஏ. வாணிதாசனார் பிறந்தநாள் விழாவில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாள் வரவேற்புரையாற்றினார். கலைமாமணி சுமதி தலைமையிலான புதுச்சேரி ஈழக்கலை கூடத்தினால் தீர்த்த யாத்திரை குறுங்காவியம் என்ற தலைப்பில் நாட்டிய நாடகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கவிஞர் வாணிதாசன் படைப்புகளில் வாணிதாசனாரின் இயற்கையோடு இயைந்த வாழ்வு என்ற தலைப்பில் தமிழ்மாமணி தமிழ் மல்லன் கருத்துரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து முனைவர் சம்பத்குமார், சிவராஜ், கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம், முதற் பாவலர் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். முன்னதாக ஜனார்த்தனன் தலைமையிலான ஜனரஞ்சனி இசைக்குழுவினர் கவிஞர் வாணிதாசனின் பாடல்களை இசையமைத்து பாடினர். கவிஞர் ஏ. வாணிதாசன் கவிதைகள் குறித்த பேச்சு, மனப்பாடம் மற்றும் கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசு, சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் அருளரசன் செய்திருந்தார். நிறைவாக கலை பண்பாட்டுத்துறை கண்காணிப்பாளர் அருண்ராஜ் நன்றி உரையாற்றினார். புதுவை மாநிலத்தில் பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் முதல் தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சியை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன்படி மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 107 பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதி அளிக்க உத்தரவிடப்பட்டது. பயனாளிகள் ஒவ்வொருவருக்கும் 20 லட்சம் வீதம் 107 பேருக்கு மொத்தம் 2,35 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. வீடு கட்டும் திட்டத்தின்படி முதல் தவணை நிதி வழங்கும் தொடக்க நிகழ்ச்சி புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அறையில் நடைபெற்றது.
பயனாளிகளுக்கு முதல் தவணைக்கான உத்தரவை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். அதனை அடுத்து அவர்களது வங்கிக் கணக்கில் தவணை செலுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக இன்று தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய்யான தகவலை பரப்புகிறார் என மார்க்சிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு ஜி ராமகிருஷ்ணன், புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடைகளை திறந்த இலவச அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் வழங்கப்படும் என்ற முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவிப்பை வரவேற்கின்றோம் என்றும், புதுச்சேரி மாநிலத்தில் மூடப்பட்ட ரேஷன் கடைகள் திறக்க வேண்டும் என 2 ஆண்டுகளுக்கு மேலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் என தெரிவித்த அவர், அரசு ஊழியர்கள் RSS அமைப்பில் சேரலாம் என்ற அறிவிப்பை கண்டித்த அவர், மோடி தலைமையிலான அரசை RSS அமைப்பு வழி நடத்துகின்றது. நேரடியாக அரசு நிர்வாகத்தை நடத்தும் RSS அமைப்பின் கொள்கையாக பிரதமர் மோடி செயல்படுகின்றார் என ஜி ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி ரூபாய் 26,000 உயர்த்த வேண்டும். இதை மத்திய மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழகத்தில் மதுவிலக்கை படிப்படியாக அமலாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியின் வலியுறுத்தலாக இருக்கின்றது. அவரிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில், இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக இன்று தாக்கல் செய்த பட்ஜெட்டில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய்யான தகவலை தெரிவித்துள்ளார் என ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உப்பிளம் தொகுதிக்குட்பட்ட உடையார் தோட்டத்தில் நடைபெறும் சாலை விரிவாக்க பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பிளம் தொகுதிக்குட்பட்ட உடையார் தோட்டம் சாலை விரிவாக்கம் வேண்டி உப்பிளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தனர். இதனை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் உடையார் தோட்டம் சாலையை விரிவாக்கம் செய்வதற்கு முயற்சி மேற்கொண்டார். ஆனால் அந்த சாலை அமைக்க வேண்டிய இடம் பொறியாளர் இருதயராஜ் என்பவருக்கு சொந்தமாக இருந்த காரணத்தால் சாலை அமைப்பதில் சிரமம் ஏற்பட்டது. உடனடியாக இடத்தின் உரிமையாளர் இருதயராஜை சந்தித்து சாலை அமைக்க இடம் வேண்டினார். கோரிக்கையினை ஏற்ற இடத்தின் உரிமையாளர் சாலை அமைத்திட இடம் அளித்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அப்பகுதியில் ஒவ்வொருவர் வீட்டிற்கும் தனித்தனியாக கழிவுநீர் தேக்க தொட்டிகள் அமைத்து கொடுத்து சாலை விரிவாக்கத்திற்கு ஏற்பாடுகள் செய்தார். இப்பணிகள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இதனை நகராட்சி இளநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் பரமானந்தத்துடன் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் நிசார், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ், கழக சகோதரர்கள் பக்தவச்சலம், சதீஷ், மொரிஸ் ஆகியோர் உடனிருந்தார்கள். ஓரவில் அருகே குயிலை கல்வி கூடத்தில் நடைபெற்ற மாபெரும் விழாவில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் ஓரவிலில் அடுத்த குயிலாபாளையம் பகுதியில் அமைந்துள்ள குயிலை கல்விக்கூடம். இந்த கல்விக்கூடத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளையொட்டி முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் மாணவர்களின் கலை, இலக்கியம் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஓரவில் பவுண்டேஷன் துணை செயலாளர் ஸ்வர்ணாபிகா IPS கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் விழாவில் சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் ஜெரால்டு மோரிஸ், சீதானந்தம், வெங்கடாச்சலம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. AIDUC புதுச்சேரி மாநில தெருவோர வியாபாரிகள் தொழிலாளர் நல சங்கம் சார்பில் பேரவை கூட்டம் மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்க நிர்வாகிகள் அந்தோணி, பால கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் சாலை ஓரங்களில் கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், சாலையோர கடைகளை காவல்துறை, பொதுப்பணித்துறையும் நகராட்சி நிர்வாகம் அடிக்கடி காலி செய்ய சொல்வது கண்டிக்கத்தக்கது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து தெருவோர வியாபார தொழிலாளர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தெருவோர வியாபார தொழிலாளர் நலச்சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், வியாபாரிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புகனாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள பெரியாண்டவர் முனீஸ்வரன் ஓலப்பூர் ஐயனாரப்பன் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் புகனாங்குப்பம் கிராமத்தில் பெரியாண்டவர், வெற்றி விநாயகர், பாலமுருகர், முனீஸ்வரன், கன்னிமார்கள்
அகோர வீரபத்திரன் மற்றும் பூரணி பொற்களை சமேத உளக்கூர் ஐயனாகப்பன் ஆகிய சுவாமிகள் ஒரே இடத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் பூரணி பொற்களை சமேத உளக்கூர் ஐயனாகப்பன் சுவாமிகளுக்கு 19ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் ஆடி மாதம் முதல் திங்கட்கிழமையான நேற்று நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை சுவாமிகளுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பலவிதமான திரவியங்களால் அபிஷேகம் ஆராதனையும் செய்தார். பிற்பகலில் பொங்கலிட்டு சுவாமிகளை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து இரவு 7:30 மணி அளவில் சிறப்பு யாகம் நடத்தி ஓலக்கூர் ஐயனாகப்பன் பூரணி பொற்களை சுவாமிகளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து திருமண உற்சவத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு 9 மணிக்கு மேல் பல்வேறு வகையான பழங்களை மாலையாக அலங்கரிக்கப்பட்ட உற்சவர்கள் திருமண கோலத்தில் வீதி உலா நடைபெற்றது. திருக்கல்யாண உற்சவத்திற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6745 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 95 ரூபாய் 60 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பட்ஜெட் கோப்பிற்கு மத்திய அரசு ஒப்புதல். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கலாகலாம் என எதிர்பார்ப்பு. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பட்ஜெட் நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்துச் செல்வதாகவும் முதல்வர் ரங்கசாமி புகழாரம். பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கான நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற வேண்டும். AATUC மாநில பொதுச் செயலாளர் கோரிக்கை. மதுபானங்களில் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். மதுபான பார்களில் போலீசார் அதிரடி சோதனை. பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்திற்கான முதல் தவணை தொகையை வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி. இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக பொய்யான தகவலை பரப்புகிறார் மத்திய நிதி அமைச்சர் மீது மார்க்சிஸ்ட் கட்சி ஜி. ராமகிருஷ்ணன் பேட்டி. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.